உங்களுக்கு அஜாமிளன் கதை தெரியும். ஒரு அயோக்கிய பையன் இருந்தான், அஜாமிளன் ஒருத்தன். அவன் பண்ணாத பாவம் இல்லை. சாகிற போது அவன் மகன் நாராயணன்கிறவன், டேய் நாராயணன் கூப்பிட்டான். அதுக்காக கருடாழ்வார் வந்து அங்கேருந்து வைகுண்டத்துலேருந்து அவனுக்கு தூக்கிட்டு போயிட்டார் மோட்சத்துக்குன்னு சொல்லுவாங்க. எமக்கங்கிறது சண்டை போட்டாங்களாம். ஐயோ, அவன் வந்து நாராயணன் பேரை சொல்லலைங்க, அவன் மகன், அவன் இவனை விட மகா மோசமானவன், அவன் பேரை சொல்லி கூப்பிட்டு அதுக்கு தூக்கிட்டு போகிறீங்க நீங்கள் வைகுண்டத்துக்கு அப்படின்னு. அப்போ அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? தெரிந்து சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் வேறொரு காரணம் பற்றி வேறொருவரை நினைத்து கொண்டு கூப்பிட்டாலும் அந்த நாராயண நாமத்துக்கு அந்த மகிமை உண்டு. தெரிஞ்சு தான் கூட்டிகிட்டு போகிறோம். குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும். லிஸ்ட்டு போட்டார்ல ஆழ்வார். தெரியாமல் கடைசியில் அதை பாட்டை எப்படி முடிக்கிறாரு? நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயண எனும் நாமம். நாராயணன் என்னும் தெய்வம் சொல்லலை, நல்லா கவனிக்கணும். நாராயணன் எனக்கு செய்வான்னு நான் சொல்கிறேங்க. நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், தெய்வத்தை நான் கண்டு கொண்டேன்னு சொல்லலை. நாராயணா எனும் நாமம், அந்த பேர் ஒலி மாத்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கியா?